நாங்க வர காவலுக்கு போறோம். நான் மட்டுமா வரேன்? இடத்துக்கு தோழி அம்மா தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதுக்கு அடுத்து தலைவி அம்மா வந்திருக்கா. ஆகலாம் தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை அவள்கிட்ட சொல்லி அப்புறம் தலைவி அம்மாவை கூட்டிட்டு போனோம். சாந்தி ஜாந்தி அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த அமைதியிலே சாந்தி. ரொம்ப அழகா இருக்க நீ. என்னடி ப்ளூ கலர் துணி கட்டிட்டு வந்திருக்க? ஏ சாந்தி ஏ சாந்தி என்னடி உன்னை விடவா என்னது அழகா? என்ன ரொம்ப அழகா இருக்க நீ. என்ன சொல்ற? பெண்ணுக்கு பெண்ணே பேராசைப்படுற அளவுக்கு இருக்க நீ. என்ன உன்னை விடவா? என்ன சொல்ற? வள்ளியம்மாவை சொல்லு. இந்த இந்த அழகா எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள சொல்லியா? என்ன சொல்ற? இல்லைன்னா அந்த கருப்பு சட்டை மாமாவை விடவா? ஏய் அவர் சும்மா இருக்காரு நோண்டி விடுற. ஏன்டி பாவம் அவர் மேல கிட்டி அடிச்சாக்க நீமே. சரி சரி ஏ சாந்தி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியா? உனக்கு என்னப்பா? உனக்கு கவட்டுக்குள்ள மச்சம் கிடக்கும் போல. என்னடி நீ நல்லா இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அடி லூசு கொண்டாட. சரி கேடி விட்டுருங்க. சாந்தி சொல்றி காவலுக்கு போறமாம்ல? ஆமாண்டி. ஏ சாந்தி ஏ சாந்தி இல்ல கே சாந்தி. கே சாந்தியா? ஏ சாந்தி சொல்றி காட்டுக்குள்ளயா போறோம்? ஆமா. ஏண்டி காட்டுக்குள்ள போறமே உனக்கு பயமா இல்லையா? பயமா தாண்டி இருக்கு. சாந்தி சொல்றி யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாட்டே இருக்கும். ஒரு தடவை மட்டும் போயிட்டான் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. இந்த காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்க சல நீர் கொறுத்துக்கிட்டா எப்படி சுப்பு 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 சுப்புன்னு தெரிக்கும். அது மாதிரி தெரிக்க. ஏன் சாந்தி சாந்தி அவ சொல்ற உண்மையா? அவர் என்ன கேட்கிறாரு? நான் தொடரா சொன்னேன் உனக்கும் தெரிக்குதான். நான் அதுக்கு அண்ணன் சொல்லிட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல என்னன்னு தெரிக்க போகுது? மூத்திரத்தை தவிர வேற என்ன தெரிக்க போகுது? அம்மா கூட்டிட்டு போகுமா? அம்மா வராங்களா? சரிடி அம்மாவை கூட்டிக்கிட்டு காவலுக்கு. ஏன் சாந்தி அம்மா கிட்ட நான் தெரிக்கிறத சொன்னேன்ல சொல்லிடுறாங்கடி. அப்புறம் நீ வாட்டுக்கு விரல விட்டு நீக்கிறாங்க. அம்மா 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 முடியாம தீர்க்க சுமங்கலியார்களும் ரெண்டு பேருமே. எங்க புருஷன் இருந்தாவள சுமங்கலியா இருக்கு.
என்னடி புருஷன் இல்லைங்கிற பூ வச்சிருக்க, பொட்டு வச்சிருக்க, கையில வளையல் போட்டிருக்க, காலில் கொலுசு போட்டிருக்க. பூரா ராங் நம்பர்ல வந்தவங்க 10 பேர் கஸ்டமர் வச்சிருக்கீங்க. இந்த கொலுசு யாரு? யார் வாங்கி கொடுத்தது? இந்த கொலுசு யார் வாங்கி? யார் வாங்கி கொடுத்தது? நத்தம் கோபாலு. இந்த ஷிமிக்கி வெள்ளிக்கிட்டி கணேசன். இந்த நெக்லஸ் யார் வாங்கி கொடுத்தது? புதுக்கோட்டை நெல்சன். இது வந்து இவர் வளையாபதி. உள்ள சட்டி போட்டுருக்க யார் வாங்கி கொடுத்தாங்க? ஏண்டி அப்ப உருப்படியா நீ எதுவுமே வாங்கினதே கிடையாதா? பூரா அப்படித்தான். எவன் சிக்கிறானோ அவன் வந்து உன்னை ஆட்டை போட்டுறது. சரி, இது உன்னுடைய சாமர்த்தியாது. சரி, கிளம்பட்டும். அம்மா, எங்க அப்பா பாத்தீங்களா? பார்த்தேம்மா. என்ன சொன்னாரு தெரியுமா? அம்மா காவலுக்கு சொன்னாருமா. ஆமாண்டி. எனக்கு என்னன்னே தெரியலம்மா. ஓயாம காவல் பார்த்து எனக்கு ஒரு போர் அடிக்குது. வேற என்ன பண்ணலாங்கிற? நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த பெரிய அருவி மாதிரி ஓட மாதிரி ஓடுதுல்ல. ஆமாண்டி. ஒரே வெக்கையா புதுக்கு. ஆமாண்டி, ஒரே வெக்கையா இருக்குடி. துணிமணி அவுத்து போட்டு அம்மனமா குளிப்போம். அப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளை அப்படிலாம் குளிச்சிருப்போம். ஆனா பாக்குறவங்களுக்கு தவறா தெரியாது. இப்ப நம்மள வளர்ந்து பெரிய பிள்ளை ஆயிட்டோம். இப்ப போய் அந்த மாதிரி குளிச்சா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாமா. நானும் சின்ன பிள்ளைல அப்படித்தான் சட்டி ஓடாம இருக்கும்போது அப்பா சொல்லுவாருமா, கிறுக்கு முண்டை இங்க வா, ஆய காட்டிக்கிட்டு தெரியக்கூடாது, ஆயி ஆயி அப்படின்னு பாருமா. அது என்ன ஆயினா? என்னடி ஆயினா? அதே சொல்ற என்னன்னு தெரியும். உனக்கு தெரியாத மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு தோணும். நம்ம சின்ன பிள்ளை எல்லாம் சேர்ந்துருக்கோம். சரிம்மா. நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. நான் என்ன கிழட்டு முண்டையா? ஏய், அப்படி சொல்லலடி. என்ன இருந்தாலும் எங்களை விட நீ ஒரு வயசு மூத்தவன்னு சொல்ல வர. இருக்கது என்ன பண்றது? அதனால நம்ம எல்லாம் பெண்களா சேர்ந்துருக்கோம். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாண்டு அப்புறம் காவல் பார்ப்போம். இந்த இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷம், சாந்திக்கு மகிழ்ச்சி. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பாச்சாம 1 மணி ஆச்சுனா, பாதிச்சாம 1 மணி ஆச்சுனா சாந்தி டாங்கன்னு எந்திரிச்சிருது. சாந்தி சில சமயம் கெட்ட சொப்பனமா தட்டுது. சில சமயம் மூசுன்னு அழுக ஆரம்பிச்சிருது. பாவட கையிலாம் தப்பு எங்கடா இருந்தவ? எங்கடா இருந்து அடிவோடி 3:45 கரண்ட் பிடிங்க போறாங்க. வேர்த்தது. அம்மா வாங்கம்மா ஓடியாங்க. வேர்த்தது. இந்த இடத்த பார்க்கவே எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு அப்புறம் ஒரு விஷயத்தை தரும், மத்தாக்கள் அப்புறமே வச்சுக்கலாம். ஏனிலங்குயிலே
அவர் என்னை நோங்குறாருமா. ஆனா ஐ மீன் நான் நோங்கல. ஏன் வண்டி கலந்த வண்டி. ஏன் அவருக்கு என்னடி குறை? நோ இன்ஜினே சீஸ் ஆயிடுச்சு. அது எப்படி இங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன்? அது பார்த்தாலே தெரியும். இருக்கட்டும், நீ அயன் பேட்சை வச்சு தேய்ச்சிட்டு வரேன்னு சொல்ற. நோ, நான் ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டேன். சரி, அதெல்லாம் ரெடி. மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கோம். ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? ஆமாமா. என்ன விளையாடலாம்? நான் சொல்றேன், எனக்கு தெரியும் விளையாட்டு. என்னைய எந்த பொம்பளை பிள்ளையும் என்னை சங்கத்துல கேட்க மாட்டேங்குதுமா. நீங்க எனக்கு எதுக்கு தெரியும்? ஒண்ணு அடிச்சு விளையாடுறது, அந்த பைக்ல இருந்து கதையை கேட்க சொல்லு. இன்னொன்னு பிடிச்சு விளையாடுறது. பிடிச்சு விளையாடுறது. இன்னொன்னு அடிச்சுக்கிட்டு பிடிக்கிறது. அதே நான் அடிச்சுட்டு பிடிக்கிறது. இன்னொன்னு புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது. அப்படியா? மொத்தம் 4 விளையாட்டு. ஜம்மையா இருக்கு. ஏய், எப்படி விளக்கமா சொல்றீ? இந்த விளையாட்டை கட்டி இன்னொரு விளையாட்டு, ஸ்பெஷல் விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டு அது? ஹோட்டலுக்கு போனோம்னா ஸ்பெஷல் தோசை கேட்பேன்ல. ஆமா. நல்லா எம்டி இத திங்கிறது. ஏய், இல்ல நான் வச்சுக்க. என்ன 60 தானே தரேன்டி. ஏய் சாந்தி, என்னடி கிச்சு கிச்சு தமிழ் விளையாடுமா? சூப்பரா இருக்கு. குச்சி இல்ல, நான் என்ன மைத்துக்கு வச்சிருக்கேன்? நான் வச்சிருக்கேன். சாந்தி, கீழே உட்காந்துக்கிறேன். சொல்றது மட்டும் கேளு. கீழே உட்காந்துக்கிறேன். இப்படி காலை அகட்டிக்கிறேன். அகட்டினாத்தே நல்லா இருக்கேன். நீ நான் அகட்டி உட்காந்துக்கணும், நான் அகட்டி உட்காந்துக்கிறேன். இங்க இருந்து என்ன ஒண்ணுமே மண்ணை நெட்டா குமிப்பேன். அங்க இருந்து இங்க வரையும் நெட்டா குமிப்பேன். இங்க இருந்து என்ன ஒண்ணு குச்சி எடுத்து உள்ள விடுவேன். எப்படி? பெரிய குச்சியா சின்ன குச்சியா? உனக்கு எந்த பெரிய குச்சி வேணும்னா சொல்லி பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி தரேன். ஆமா, இங்க இருந்து குச்சி விடுவேன். நீ என்ன ஒண்ணு இந்த கையை இப்படி கோர்த்துக்கணும். கோர்த்துக்கிட்டு என்ன ஒண்ணு லொபக்குன்னு பொத்திடணும். அதான் பொத்தன ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன்? விரல விட்டு நோண்டுவேன். இந்த குச்சியத்தேன் நோண்டுவேன். நோண்டின ஒண்ணு உன்கிட்ட கேட்பேன். சாந்தி வந்துச்சா? என்னது? நான் என்ன சொல்லணும்? எல்லாமே நான் தான் சொல்லி தரணுமா? வந்துச்சான்னு கேட்பேன். நீ என்ன சொல்லணும்? வரலன்னு. வந்தாலும் வரணும்னு சொல்லிடக்கூடாது. வந்துருச்சுன்னு சொல்லி வச்சுக்க, அவுட் ஆக மாட்டாடி. குடும்பம் குண்டிய தூக்கிறான். இன்னும் நிறைய குடும்பம் வந்து வல்ல வல்ல அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி ஓடி. சரியா? அந்த விளையாட்டு இன்னொன்று விளையாடுவோமா? அம்மாவை கூப்பிடுமா? நான் சொல்றேன் ஒரு விளையாட்டு. அதாவது நான் கண்ணை மூடிக்கிட்டு மண்ணள்ளி கண்ணுல கொட்டிக்கிறோம். நீ கண்ணை 2 திறந்துக்கிட்டா மண்ணள்ளி கொட்டிக்கிறியா? இது எப்படி இருக்கு? அச்ச பசப்பி அச்சில்லாம தேர்வோம். அறிவு பத்தியா? அறிவு பண்ணா அப்படியா? சுருளு சுருளு சொல்றேன். ஏன் போகல? இந்த பறவைக்கு பூரா நாளைக்கு பூரா லீவு. இந்த பறவை இந்த முடிச்சிருக்க பறவை பூரா இன்னைக்கு நாடகத்தை பார்த்துட்டு நாளைக்கு குப்பரை கடிச்சு தூங்கும் பாரு குண்டிய தூக்கிக்கிட்டு. அதனால என்ன பண்ணுவோம்? ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்ப்போம். யானை பறவை அற்புதமான ஒரு ரசிகர்கள். இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, நம்மளுக்கு வேலை இல்ல. பேக்க தூக்கிட்டு பைப்பாசை பிடிச்சி அப்படியே பாத்திக்கு போய் மானமரம் போய் வீட்டுக்கு போக வேண்டியது. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்ப்போம். தவம் முடிக்கிற நம்ம ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். அப்படியே இருந்து நீங்க கூப்பிடுங்க. வேற வந்து நீங்களே பாத்துக்க. சரிங்கம்மா. போலாமா? ஏய்